பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 6வது நாளில் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி லோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை அதிகமாய் நேசிக்கின்ற நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 6ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 6ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஆதியாகமம் 17:17. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார் என்றாலும் ஆபிரகாமிற்கு பிள்ளை இல்லை என்று ஒரு குறை இருந்தது. தேவன் அவருக்கு தரிசனமாகி அவரை சந்ததிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று அவருடைய 75வது வயதில் வாக்கு பண்ணி இருந்தார். வருடங்கள் கடந்து சென்றாலும் ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தனக்கு பிள்ளை பிறக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஆனால் ஆபிரகாமிற்கு 100 வயதாகி அவருடைய சரீரம் செத்து போயும் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போன நிலையில் பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்பு முழுவதும் அற்று போன நிலைமையில் இனி தங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? கர்த்தர் வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான பலனை எங்களுடைய சரீரம் இழந்து விட்டது. பிள்ளை பெறும் பாக்கியத்தை நானும் என் மனைவியும் இழந்து விட்டோம் என்று நினைத்தார். பிள்ளை பெறும் பாக்கியத்தை நானும் என் மனைவியும் இழந்து விட்டோம் என்று நினைத்தார். அதுவரை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பின ஆபிரகாமிற்கு இப்போது வாக்கு தத்தத்தின் மேல் ஒரு சந்தேகம் வந்தது. தேவன் மறுபடியும் அந்த வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 17, 15, 16 நினைவுபடுத்தின போது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியும் கூட ஆபிரகாமால் கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்ப முடியாமல் போன சூழ்நிலையில்தான் ஆபிரகாமிற்கு இந்த கேள்வி எழும்பியது. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமின் மனதில் இந்த கேள்விகள் எழ காரணம் என்னவாக இருந்திருக்கும் என்று பார்த்தோம் என்றால், 1, காலதாமதம். வாக்குத்தத்தம் பெற்றவுடன் பிள்ளை பிறந்துவிடும் என்று ஆபிரகாம் நினைத்திருக்க கூடும். ஆனால் வருடங்கள் பல கடந்தும் பிள்ளை பிறக்கவில்லை. இந்த காலதாமதம் அவருக்குள் பல கேள்விகளை உண்டாக்கி இருக்கும். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் வருடங்கள் பல ஆகியும் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே. இனியும் அது நிறைவேறுமா? ஒருவேளை இந்த இஸ்மவேல் மூலமாகத்தான் என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமோ என்றெல்லாம் நினைத்திருப்பார். இரண்டாவதாக அவருடைய சூழ்நிலை. கர்த்தர் ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தம் கொடுத்த போது அவருடைய சரீரம் நன்றாக இருந்தது. மேலும் சாராளுடைய கர்ப்பமும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கூடிய பலனுடையதாய்தான் இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்று 25 வருடங்கள் ஆனதால் அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாகி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமின் சரீரமும் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று. இனி அவர்களால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றிருந்தும் கால தாமதத்தாலும் தங்களுடைய சரீரத்திலும் அது நிறைவேறுவதற்கான சூழ்நிலை அற்று போனது நிமித்தமும் வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வல்லமையின் மகத்துவத்தை உணராமல் தங்களுடைய சரீர பலத்தையும் தங்களுடைய சுய சித்தத்தையுமே மட்டும் பெரிதாக நினைத்து நீ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது என்ற முடிவிற்கு வந்தவராக
இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ண தொடங்கிவிட்டார். ஒருவேளை ஆபிரகாம் சாராளை பார்க்கின்றவர்கள், இது உங்கள் தலைவிதி, இது மாறாது, இது முடியாது, நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதியிருக்கலாம், அதை யாரால் மாற்ற முடியும், உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் கூட உங்களை வாட்டுகின்ற பிரச்சனைகளை எண்ணி, போராட்டங்களை எண்ணி கேள்வியோடு இருக்கின்றீர்களா? எனக்கு வயதாகி கொண்டே போகின்றது, இனி எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா? என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் அமையுமா? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இனி எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா என்று குழப்பத்தோடும் கேள்வியோடும் இருக்கின்றீர்களா? கடவுளை நம்பி இருக்கிறேன், அவரையே சார்ந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏன் தாமதமாக நடக்கின்றது, லேட்டாக நடக்கின்றது என்று உங்களை கேலியாக பேசுகின்ற மக்களுடைய பேச்சை கேட்டு சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? எல்லா நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றியிருந்த ஆபிரகாமை கேள்வியோடு, கவலையோடு, குறைகளோடு இருந்த சாராளை தேவன் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் கால தாமதங்களோ இல்லை அவருடைய சூழ்நிலைகளோ கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை தடுக்க முடியவில்லை. ஆதியாகமம் 21:1-3 சொல்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்பது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். பிரசங்கி 7:8 சொல்கிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். கர்த்தருக்கு காத்திருக்கிறதற்கு நமக்கு நீடிய பொறுமை வேண்டும். ஆனால் அந்த பொறுமை விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் இணைந்திருக்க வேண்டும். ஆபிரகாமிற்கு தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் அதற்கு அவர்களுடைய வயது ஒரு தடையாக இருந்தது. ஆகாருக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை தேவன் குறித்து வைத்திருந்தார். ஆனால் அவள் பிள்ளை சாக கிடந்ததும் அவள் கடந்து சென்ற வனாந்திரமும் அவளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் அவர்கள் கடந்து செல்வதற்கு தடையாக இருந்த பார்வோன், செங்கடல், எரிகோ மதில் போன்ற பல காரியங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலேயே தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய சொந்த சகோதரர்கள், சூழ்நிலைகள், அவர் உதவி செய்த மக்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்டு மறக்கப்பட்ட நிலையில் இருந்தார். இப்படியாக இவர்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி தடைகள், இடர்கள், போராட்டங்கள், கேள்விகள் இருந்தது. ஆனால் தேவன் அவர்களுக்கென்று குறித்து வைத்ததை அவைகள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தி வைக்கவும் இல்லை. ஆபிரகாமை போல கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கலாம். ஆனால் நெடுங்காலம் ஆகியும் அது நடக்காததால் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவு காலமாய் காத்திருக்கிறேன், ஆனால் இதுவரையில் ஒன்றும் நடக்கவில்லை, இனி எங்கே நடக்க போகிறது என்று சந்தேகத்துடன் இருக்கலாம். நமது வாழ்க்கையில் வாக்குறுதிகள் நிறைவேற கால தாமதமாகும் போதும், சூழ்நிலைகள் முற்றிலும் நம்பிக்கையற்றதாக தோன்றும் போதும் ஆபிரகாமை போல நாமும் சந்தேகப்படலாம். ஆனால் தேவன் நம் எல்லா எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். ஒருவேளை ஆபிரகாமிற்கு எல்லோரையும் போல இள வயதில் பிள்ளை இருந்திருக்குமானால் அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளைப் போல சாதாரண ஒரு பிள்ளையாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமிற்கு பிறந்த ஈசாக்கோ வாக்குத்தத்த பிள்ளை. கர்த்தர் தாம் வாக்குரைத்தபடியே ஆபிரகாமிற்கு முதிர் வயதானாலும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆதலால் தான் அந்த பிள்ளையை குறித்தும் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்தும் நாம் இன்றளவிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல வேளைகளில் ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் இருக்கின்றது. சிலர் இப்படியாக நினைக்கிறதும் உண்டு, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியங்கள் நிறைவேற நானும் இந்த ஆபிரகாமை போல பல வருடங்களாக காத்திருக்க வேண்டுமோ என்று நினைக்கலாம்.
எல்லோருக்கும் தேவன் ஒன்று போல செய்கிறதில்லை. வியாதி படுக்கையில் இருந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த போது அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய அரண்மனை வாசலை கடந்து செல்வதற்கு முன்பாகவே தேவன் எசேக்கியாவினுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார். நாகமான் குஷ்டரோகத்தோடு தன்னுடைய வியாதி நீங்க எலிசா தீர்க்கதரிசியை வந்து சந்தித்த போது, நீ யோர்தான் ஆற்றில் 7 தரம் மூழ்கி எழும்பினால் உன்னுடைய வியாதி சரியாகும் என்று சொன்னபோது அவருடைய வாழ்க்கையில் அப்படியே ஆயிற்று. எனவே தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு ஏற்ற நேரத்தை வைத்திருக்கின்றார். அவர் எதிலும் முந்தவும் மாட்டார், எதிலும் பிந்தவும் மாட்டார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நன்மையாய் செய்கின்ற தேவன் அவர். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆபிரகாமை போல நீங்களும் சந்தேகத்தோடு கூட எனக்கு வயதாகி விட்டது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலையை எல்லாம் நான் கடந்து விட்டேன், இனி நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மை இல்லவர். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை குறித்து, நீங்கள் உத்தமமாய் செய்கின்ற ஊழியத்தை குறித்து அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். காரணம், வாக்கு மாற அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஏசாயா 55:11 சொல்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆம், அவர் வார்த்தையினால் என்னென்ன காரியம் நம்மோடு சொல்லி இருக்கின்றாரோ அதை அத்தனையுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருப்பது அவசியம், விசுவாசிப்பது அவசியம். அதன் மத்தியிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஜெபிப்பது மிக மிக அவசியம். ஆபகுக் 2:3 சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலம் என்று சொல்லும் போது அந்த காரியம் எப்போது நிறைவேற்றப்படும் என்று தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கட்டாயம் நிறைவேறும். எனக்கு அன்பானவர்களே, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்பதை தேவன் குறித்து வைத்திருக்கின்றார். அதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அனுமதிக்கின்றார், நம்மை பொன்னாக புடமிடுகின்றார். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு நேரிடும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாய் எதிர்கொள்ள முடியும். ரோமர் 8:28 சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது என்ற வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். நம்மை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மேன்மையான காரியங்களை செய்வார். தாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் தனிமையாக இல்லை, அனாதைகளாக இல்லை. நம்ம எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக கரிசனத்தோடு விசாரிக்கிற ஒரு பரலோக தகப்பன். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. அன்பானவர்களே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தரோ அவர் மாறாதவராய் இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் தேவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார், 100 வயதானவனுக்கு பிள்ளை பெருக்குமோ? வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? ஆபிரகாம் இந்த கேள்விகளை கேட்கிறதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் வெளிய அடையாளத்தை பார்த்தார், சரீர தோற்றத்தை பார்த்தார், தன் வயதை பார்த்தார். இது மனிதனுடைய பார்வை. பொதுவாக மனிதனுடைய பார்வை வெளிய காரியங்களை, வெளிய அடையாளங்களை பார்க்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஒரு பார்வை ஒன்று, மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ரோமர் 4:17 சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிறது.
அதாவது மனிதன் எதையெல்லாம் பார்க்க தவறி விடுகிறானோ, மனிதன் பார்க்காததை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிறவர். காரணம், அவரே சிருஷ்டி கர்த்தர், அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. ஆபிரகாம் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா? பல வருடங்கள் தன் மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டிருந்த ஒரு தகப்பனார் ஒரு நாள் தன் மகனை அழைத்து தூரமாக ஒரு பிரயாணத்தை மோட்டார் சைக்கிளிலே செல்லலாம் என்று சொல்லி தன் மகனை மோட்டார் சைக்கிளை அமர வைத்து அவர் ஓட்டி கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் வந்தபோது அந்த ரோடு பள்ளம் மேடாக இருந்தபடினால் அந்த தகப்பனார் இங்கும் அங்கே வண்டி ஓட்ட வேண்ட ஒரு நிலை உண்டானது. இது பார்த்து அச்சமடைந்த அந்த மகன் தகப்பனாரை வண்டியை நிறுத்த சொன்னார். தன் நண்பர்களை வரும்படி சொன்னார். நண்பர்கள் வந்தபோது தன் நண்பர்களுக்கு முன்பாக தகப்பனை பார்த்து சொன்னார், அப்பா, உங்களுக்கு வண்டி ஓட்ட சரியா தெரியல, உங்களுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வண்டியில நான் வந்தேன்னா ஆபத்து எனக்கு தான். ஆதலால் இனிமேல் உங்களோட வண்டியில நான் வரல, எனக்கு விருப்பம் இல்லை என்று எல்லாருக்கும் முன்பாக மட்டுப்படுத்தி பேசினது மாத்திரமல்ல, தகப்பனை அங்கே விட்டுவிட்டு தன் நண்பர்களோடு வாகனத்தில் போய்விட்டார். தகப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. சில வினாடிகள் பிறகு அந்த மகன் வீட்டுக்கு ஓடோடி வந்து தன் தகப்பனை பார்த்து, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அப்பா கேட்டார், ஏன்பா மன்னிப்பு கேட்டா என்று கேட்ட போது, அப்பா, நீங்க வண்டியை ஓட்டும் போது அங்க இங்க ஓட்டுனீங்க, காரணம் அந்த ரோடு சரியில்லை. ஆனா எனக்கு புரியல. அதே ரோட்டில் என் நண்பர்களோடு நான் வண்டியில போகும்போது அவனும் அதே போலதான் ஓட்டினான். அதே கேள்விதான் அவனை கோபத்தோடு கேட்ட, வண்டி ஓட்ட சரியா தெரியலையா, எப்படி ஓட்டுறான்னு சொல்லி கேட்ட போது அவனுக்கு கோபம் வந்தது. என்னை பலார்னு அடிச்சிட்டான். அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பாக உங்களை அவமானப்படுத்தி பேசினேன். உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு ஓட்ட சரியா தெரியல என்று சொன்னேன். ஆனா நீங்க என்னை பார்த்து கோபப்படல. என் நண்பர் என்னை பார்த்து கோபப்பட்டது மாத்திரமில்லை, என்ன முகத்தில் அறிந்து விட்டான் சொல்லி சொன்னார். தகப்பனை பார்த்து கேட்டார், அப்பா, நீங்க என் மேல கோபப்படல என்று கேட்ட போது தகப்பனார் சொன்னார், எனக்கு கோபம் வந்ததுப்பா, ரொம்ப அவமானமா இருந்தது நீ பேசின வார்த்தை. ஆனாலும் மறு வினாடி என் பிள்ளை தானே, பரவாயில்ல இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். நானு அதைத்தான் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. கண்பானவர்களே, இப்படிதான் சில நேரத்தில் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு பல நேரத்தில் ஆண்டவரை கோபப்படுத்துகிற நபர்களாக நாம் இருந்து விடுகிறோம். ஆபிரகாம் கேட்ட கேள்வி, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோன்ற அந்த கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவரே, உங்களுக்கு இந்த வேலை தெரியல, உங்களுக்கு அனுபவம் பத்தாது, இந்த காரியம் உங்களால் முடியுமா, நம்பலாமா என்று சந்தேகத்தோடு ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறதை போல, அவர் சிருஷ்டி கர்த்தர் என்று அறிந்திருந்தும் அவரால் இது முடியுமா என்று சொல்லி அவருடைய கிரிகள் மேல், அவருடைய அதிகாரத்தின் மேல் சந்தேகப்படுகிற நபராக, அவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிற நபராக பேசுகிற வார்த்தைகளை தான் அவைகள் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பல நேரத்தில் நம்முடைய பேச்சு எப்படி அந்த மகனுடைய வார்த்தை அந்த தகப்பனுக்கு கோபம் வந்தது, ஆனா காட்டிக்கொள்ளவில்லை. பல நேரத்தில் நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு பல நேரத்தில் ஆண்டவரை கோபப்படுத்திருக்கிறோம். அந்த கோபத்தை எல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்திருப்பார். ஆனால் என்ன செய்திருப்பார்? நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை இந்த தகப்பனார் கோபம் அடைந்திருந்தார், அந்த கோபத்தை கட்டுக்கொள்ள முடியாமல் ஒரு நிலையில அவள் இருந்திருப்பார். என்ன செய்திருப்பார்? இனி இந்த பையனை என் வாகனத்தில் ஏற்று போவதில்லை, எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், அதல்தான் இவனுக்கு திமிரு, ஆதலால் இனி எதுவும் வாங்கி கொடுக்க போவதில்லை, இனி எது கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுக்க போவதில்லை, அவனுடைய சலுகைகளை நான் ரத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கோபத்தோடு ஒருவேளை அந்த தகப்பனார் முடிவு எடுத்திருக்கலாம். பல நேரத்தில் ஆண்டவரை கோபப்படுத்துகிற நபர்களாக இருந்த போதிலும் இன்றும் அந்த தகப்பனை போல, என் பிள்ளை தானே, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அவர் மன்னித்து நம்மோடு பொறுமையோடு இருக்கிறார். ஆனா வேதனை என்ன தெரியுமா? பல நேரத்தில் செய்த தப்பை திரும்பமாக செய்து திரும்பமாக அவரை காயப்படுத்துகிறோம். அவர் நம்ம மேல் காட்டின அன்பை உதாசீனப்படுத்துகிறோம். சாதாரண மனிதனோடு நாம் கேள்வி கேட்கிறதை போல அவரை அற்பமாக, ஏளனமாக எண்ணி விடுகிறோம். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு வினாடி அவர் கோபப்பட்டால் என்ன ஆகும்? எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பின்னிட்டு வரும்போது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக சென்றார்.
இப்பொழுது பார்வோன் தன் ரதத்தோடு பின்பாக வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து ஆண்டோடு ஒரே ஒரு பார்வை, அவ்வளவுதான். அங்கிருந்து அந்த எகிப்து சேனை முற்றிலும் எரிந்து சாம்பலானது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கோபத்தோடு ஒரே ஒரு பார்வை, அங்கிருந்த யாவரும் மடிந்து போனார்கள். ஆமா அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய செயல்கள் பல நேரத்தில் கோபப்படுத்திருக்கலாம், நம்முடைய பேச்சு பல நேரத்தில் காயப்படுத்திருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது செய்ததும் பேசின வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர் வேதனை அடைந்திருக்க கூடும். ஆனா அவர் ஒரு வினாடி கோபப்பட்டிருந்தால் நம்முடைய கதி, நம்முடைய வாழ்க்கை என்றோ அழிந்து போய் இருக்கக்கூடும். ஆனா அவர் இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறபடினால், மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடினால், அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட விட்டு விடாம அவர் நமக்காக சிலுவின் பாடுகள் ஊடாக அவர் கடந்து சென்றார். அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, அவரை சிலுவையிலே அறியும் என்று சொன்ன போது ஆண்டவர் செய்த ஜெபம், பிதாவே, அவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடும் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற அந்த அன்பை, உமக்குள் இருக்க அந்த இரக்க சுவாபத்தை, உமக்குள் இருக்க அந்த மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. குறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னதை போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை நிறைவாக்குங்க. வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு முழுமையாக எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கு என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.